அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பழமையான நினைவு, அதை ரெஃப்ரெஷ் பண்ணி இன்னைக்கு ஒருத்தர் எங்கூட பேசினாரு, ஒரு நண்பர், என்னுடைய மாணவர். அந்த நினைவை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 அருமையான நினைவு. பாருங்க, உங்களுக்கு தெரியும், டீச்சர் அப்படின்னா என்னன்னா, வழியில் ஏதாவது தவறு மாணவன் செஞ்சான்னா கண்டிப்பா பார்த்தா அவங்களுக்கு கோபம் வரும். அப்படி இருந்தால் தான் டீச்சர், ரியல் டீச்சர். நேற்று ரங்கசாமி நாயுடு மேல்நிலைப்பள்ளி, இந்த பள்ளிக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்க போயிருந்தேன். குழந்தைங்கள்லாம் ரொம்ப அருமையாக ஃபார்மில் இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிரிக்கிற இடத்துல மட்டும் சிரித்தாங்க, கைதட்டுற இடத்துல மட்டும் கைதட்டினாங்க. அதெல்லாம் முடிச்ச உடனே அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டேன். ஒவ்வொருத்தரோட பதில் சொன்னாங்க. நான் சொன்னேன், பொதுவாக கோயிலில் இருப்பாங்க. அப்படித்தானே? நான் ஆமாம் அப்படின்னு. இப்போ அந்த கடவுளை அவங்க கண்ணு முன்னால் கொண்டு வந்து கடவுளோட பிரசாதத்தை உங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். உடனே பசங்க கச்சமச்சு சத்தம் போட்டாங்க. நான் சத்தம் போட்டிங்கன்னா கடவுள் என்ட்ரன்ஸ்லேருந்து திரும்பி போயிடுவார், பயந்துக்குவார் அப்படின்னு எல்லாம் அமைதியாயிட்டாங்க. அப்புறம் 6 கல் கொண்டு வர சொன்னேன். 6 கல், அதில் 3 கல் இந்த கையிலையும் 3 கல் இந்த கையிலையும் மேடம் வச்சுக்க சொன்னேன். அப்புறம் நான் இப்போ பாருங்க, கடவுள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சரஸ்வதி பிடிக்குமா, லக்ஷ்மி பிடிக்குமா, அல்லது மகா காளி பிடிக்குமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க சரஸ்வதி தான் பிடிக்கும்னாங்க. அவங்க என்ன பொட்டு வச்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டேன். குங்கும பொட்டு வச்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். கல். இப்போ இந்த கல்லை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் கல்லை வாங்கி என் பாக்கெட்டில் போட்டு அவங்க கையை மூடிக்க சொல்லிட்டேன். இப்போ கையை மூடிட்டீங்க. இப்போ எங்கிட்டேருந்து என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். கல்லை கொடுத்தேன் அப்படின்னாங்க. கடவுள் எங்கேன்னு கேட்டால் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டாங்க தெரியுமான்னு கேட்டேன். எப்படின்னு கேட்டாங்க. தெரியுமா? தெரியாது, ஆனால் பிரசாதம் வந்துச்சா வரலையான்னு தெரியாதுன்னாங்க. இப்போ கையை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓப்பன் பண்ணால் உள்ள குங்குமம் இருந்துச்சு. உடனே எல்லா பசங்களுக்கும் அதை காட்டினேன்னா பசங்கள்லாம் கை தட்டினாங்க. எப்படி இது நிகழ்ந்தது நேற்று மாணவர்கள்லாம் ரசித்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் பெருநாயக்கம்பாளையம் போயிட்டு இருக்கும்போது ஒரு மெடிக்கல் ஸ்டோர் பக்கத்தில் நான் வண்டி நிறுத்திட்டு இறங்கினேன். ஒரு பையன் வந்தான். சார் என்ன தெரியுதான்னு கேட்டான். தம்பி பேரெல்லாம் மறந்து போச்சு, 20-25 வருஷமாச்சுன்னு. என் பேர் கதிரேசன் சார். ஓ, ரைட், அந்த கதிரேசனான்னு கேட்டேன். ஆமாம் சார், அதே கதிரேசன் அப்படின்னா. அப்புறம் சார், நீங்கள் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் அப்போ படிக்காமலாம் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், இந்த 2 கேள்வி ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். சிரிச்சுட்டே சொன்னேன், கண்டிப்பாக ஞாபகம் இது எல்லாம் இருக்குமா அப்படின்னு. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னா, அன்னைக்கு போகும்போது அந்த பையன் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு என்னால் தாங்க முடியல. உடனே நான் என்ன பண்ணேன், அவனை கூப்பிட்டேன். இங்கே வாடான்னு. இது என்னடான்னு சிகரெட்டு. ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு 5 குடிப்பேன், 10 குடிப்பேன் சார். நான் அப்போ 10th படிக்கிறான், 10th 11th படிக்கிறான். அப்போ நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு 10னா ஒரு சிகரெட் என்ன விலைன்னா 10 ரூபான்னா. ஒரு நாளைக்கு 10னா 10 நாளைக்கு 10 சிகரெட்னா 100 ரூபா ஆச்சே. 30 நாளைக்குன்னா 3000 ரூபா ஆச்சே. ஒரு வருஷம் குடிச்சின்னா 36,000 ரூபா ஆச்சே. நீ எவ்வளோ நாளாக குடிச்சிட்டு இருக்கேன்னு. சார், நான் 2 வருஷமாக குடிச்சிட்டு இருக்கேன். அப்போ 72,000 ரூபா ஆச்சே. 72,000 ரூபா வீண் தானே அப்படின்னு கேட்டான். 72,000 ரூபா வீண் தானே அப்படின்னு நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன். அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சான். ரைட் சார், இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லு, நீங்கள் சிகரெட் குடிக்கிறது இல்லை? நான் சிகரெட் குடித்ததில்லை, வெத்தலை பாக்கு போட்டதில்லை, வேற எந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை.
சினிமா கூட போகிறதில்ல. ஏதாச்சும் ஒரு நாள் ரொம்ப நல்ல படம்னா வீட்டில் தொந்தரவு பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு போவேன் போல். பட் எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பொழுதெல்லாம் நல்லா போகுதுன்னு சொன்னேன். இல்லை அது பிரச்சனை இல்லை, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கண்ணா. நீங்கள் சிகரெட் குடிக்கல, ஒரு நாளைக்கு 10 ரூபா உங்களுக்கு மிச்சம் இல்லையா, 100 ரூபா மிச்சம், 30 நாளைக்கு 3000 ரூபா மிச்சம், ஒரு வருஷத்துக்கு 3600 ரூபா மிச்சம், 12 3 36, 3600 ரூபா மிச்சம். 10 வருஷத்துக்கு 3600 இன்ட்டு 10 வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு 3000னா ஒரு வருஷத்துக்கு 12 3 36,000. 10 வருஷத்துக்கு 36,000 இன்ட்டு 10 போட்டோம்னா 3,60,000 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உங்க பேங்க் பாஸ்புக்ல எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டான். அப்படியே தூக்கி வாரி போயிடுச்சு எனக்கு. அவன் கேட்டது அருமையான கேள்வி. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அவன் கேட்குறப்ப என்கிட்ட அந்த காசு இல்லை, இப்போவும் இல்லை, அது வேற விஷயம் வைங்க. ஆக மொத்தத்தில் அவன் கேட்ட கேள்வி நம்மளுக்கு பயங்கர ஷாக்காக போச்சு. நான் என்ன பண்ணியிருக்கணும், என்னுடைய கேள்வியை மாற்றி கேட்டிருக்கணும். ஏன்டா இவ்வளோ சிகரெட் குடிக்கிறியே, உனக்கு உடம்பு இப்படி ஆயிடுமே, இருதயமெல்லாம் பாதிக்கும், நுரையீரல் பாதிக்கும், கிட்னி எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவனால் பதில் சொல்லியிருக்க முடியாது. ஆனால் நான் வந்து கணக்கு பார்த்தோன்னா அவனும் நம்மளை கணக்கு பார்த்துட்டான். கணக்கு பார்த்தோன்னா 2 பேரும் சிரித்தோம். ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணான், இன்னையோட லாஸ்ட்டு சார், இன்னிலேருந்து நான் குடிக்கிறது இல்லைன்னா. அதே மாதிரி கடைசியில் அந்த பையன் ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ வந்து இஸ் ஒர்க்கிங் இன் துபாய். இன்னைக்கு காலையில் அவங்க ஃபேமிலியை பார்க்க வரும்போது என்னை பெருநாயக்கம்பாளையத்தில் பார்த்து 2 பேரும் நல்லா சிரித்தோம், மனம் விட்டு சிரித்தோம். நான் கேட்ட கேள்வியும் அவன் கேட்ட கேள்வியும் நினச்சி சிரித்தோம். அப்புறம் நான் அவனும் போய் எங்கள் ஆனந்தாஸில் போய் ஜம்முன்னு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லி அனுப்பிச்சிட்டு வந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய கேள்வி பாருங்க, நீ என்ன மிச்சம் வச்சிருக்கேன்னு கேட்டான். நான் வந்து சிகரெட் குடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன், ரைட்டு. நீ சிகரெட் குடிக்கல, சினிமா பார்க்கல, ஒன்றுமே இல்லை, இப்போ உங்கள்கிட்ட என்ன காசு மிச்சம் வச்ச அப்படின்னு சொல்லி கேட்டான். உண்மை அதுதான். அது மாதிரி நம்ம இப்போ வளர்ந்துட்டோம், செலவுகள் ஜாஸ்தி எல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய கேள்வி வந்து சரியான கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் இப்போ இருக்காங்க, நிறைய இருக்காங்க, எக்கச்சக்கமாகவே இருக்காங்க. ஒரு பையன் குடுகுடுன்னு என்கிட்ட கூடியாந்தான். அவன் எங்கள் ஸ்கூல் கிடையாது, ஆனால் நான் ஹெட்மாஸ்டர்னு தெரியும், பக்கத்தில் குடியிருக்கான். குடுகுடுன்னு ஒடியாந்தான். வந்தோடனே சார் ஒரு சந்தேகம் சார் அப்படின்னா. எனக்கு இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக பதில் சொல்லுவேன். என்னடா அப்படின்னு. சார் நேற்று தமிழ் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார், அதில் ஒரு ராட்சசன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரைட்டு, அதுக்கு என்ன பண்ண, அந்த ராட்சசனை வந்து உலகத்தை அப்படியே பந்து மாதிரி சுருட்டி கடல் கழியில் கொண்டு போயிட்டான். அதை வந்து கடவுள் வந்து பன்றி அவதாரம் எடுத்து மேலே தூக்கிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க, தமிழாசிரியர் சொன்னாங்க. ஆமாம், அது அந்த மாதிரி கதை இருக்குது, எனக்கு தெரியுமேன்னு. இல்லை, எனக்கு அதில் தான் சந்தேகம். எதில் சந்தேகம் அப்படின்னு. அவன் பந்து மாதிரி உருட்டினான் இல்லை பூமியை, எங்கே நின்று உருட்டினான்னு கேட்டான். கம்ப்ளீட் வேர்ல்டு உருட்டியாச்சு, வேர்ல்டு பூரா உருண்டு பந்தாயிடுச்சு. அப்போ அவனுக்கு நிற்க ஒரு இடம் வேணும், உருட்டுறதுக்கு இடம் வேணும், எங்கே நின்றுட்டு அந்த பந்தை உருட்டினான்னு கேட்டான். எனக்கு பயங்கரமா சிரிப்பு. நான் சொன்னேன், அடே அது அப்படி சொல்லுவாங்கடா. அதெல்லாம் இல்லை சார், நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பந்தை சுருட்டும் போது அவன் எங்க நின்றுட்டு இருந்தான். அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், ரைட், இன்னைக்கு உன்னோட கொஸ்டின் இஸ் குட்டு, நான் இப்போ கூகுளில் அங்கெல்லாம் சர்ச் பண்ணி நான் உனக்கு பதில் கொடுக்கலாம் சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்சேன். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து அறிவு ரொம்ப ஜாஸ்தி. என்னோட பேரன் ஒருத்தன் இருக்கான், அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஒரு தடவை என்கிட்ட செல்ஃபோன் கொடுங்க தாத்தான்னு கேட்டான். இல்லை செல்ஃபோன் நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன், திறக்க மாட்டேன், முடியாது அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், நீ முதல்ல ஃபோனை கூட நான் பார்த்துக்கிறேங்கிறான். என்னடா பண்ணுவேன்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, போட்டால் ஃபோன் லாக் போயிடும் அப்படிங்கிறான். ஃபோன் லாக் போயிருங்கிறான், எத்தனோண்டு பையன். ஸோ அந்த அளவுக்கு பசங்கள்லாம் டெவலப் ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இப்போ எல்இடி ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போ எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க எல்இடி டிவி. இப்போ ரேன்னு ஒரு டிவி வந்திருக்கு. ரே RAY, ரேன கதிர்வீச்சிலிருந்து அந்த மேலே இருக்கிறத எடுத்து உங்களுக்கு கொடுக்குது. அதாவது கண்ணுக்கு பாதிப்பு இல்லாமல் அதே சமயத்தில் துல்லியமாக இருக்கும். அதாவது அந்த படத்தில் வர்ற ஒரு பெண், அந்த பெண்ணோட இமை, அந்த இமையினுடைய முடி,
அதெல்லாம் ஒவ்வொன்றா தெரியணும். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹை டெஃபினிஷன் குவாலிட்டியில் இப்போ வந்திருக்க ரே அப்படின்னு சொல்லி ஒரு டிவி. அதோட விலை வந்து இப்போ காலையில் பேப்பரில் பார்க்கும்போது 16 lakhs என்னவோ போட்டிருந்தேன். அப்படி 16 lakhs என்னவோ போட்டிருந்தாங்க. அது மாதிரி இப்போ எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாமும் முன்னேறிடணும். எனக்கோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.